தற்போது ஒரு அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினோஷ் போகத் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வினோஷ் போகத் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். 50 கிலோ எடைப்பிரிவுக்கான மல்யுத்த போட்டியில வினோஷ் போகத் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுல இன்று களம் காண்பித்தார். தொடர்ந்து 11வது நாளாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்தடுத்து இந்தியா பதக்கங்களை வெல்வதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுல மற்றும் ஒரு காலிறுதி போட்டிக்கு வினோஷ் போகத் தகுதி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட பலம் வாய்ந்த ஜப்பானிய வீராங்கனையை எதிர்த்து களம் கண்ட அவர் இந்த ரவுண்ட் ஆஃப் 16ல வெற்றி அடைந்ததன் மூலமாக குவார்டர் ஃபைனலுக்கு தற்போது தகுதி பெற்றிருக்கிறார். குவார்டர் ஃபைனல், அதாவது காலிறுதி போட்டியும் இன்று மாலை 4:20 மணி அளவுல நடைபெற இருக்கிறது. அவர் காலிறுதி போட்டியில வெற்றி பெற்றால் இன்று இரவு 10:25 மணிக்கு அரையிறுதி போட்டியில தகுதி பெறுவார். அரையிறுதி போட்டிக்கு சென்று வெற்றி அடைந்தால் வெள்ளி அல்லது தங்கத்தை உறுதி செய்வார், அல்லது தோல்வி அடைந்தால் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்துல விளையாடுவார். தொடர்ந்து அடுத்தடுத்த பதக்கங்களை வெல்லக்கூடிய முனைப்புல இந்திய வீராங்கனைகள் அவர்களது விளையாட்டுகளை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில வினோஷ் போகத் ஜப்பானிய வீராங்கனையை வீழ்த்தி தற்போது காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.